தெரியும் ராசாத்தி, நீங்கள் எங்கே வரீங்கன்னு. எனக்கும் தெரியும் சந்திரன், நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு. போங்க ராசாத்தி, உங்கள் அக்காவை தைரியமாக இருக்க சொல்லுங்கள். அந்த கல்யாண உறவை துண்டிக்கிறது இப்போ பெருசு இல்லை. இன்னொரு உறவை மனசார ஏற்றுக்கிறது தான் இப்போ முக்கியம். அப்படி அவங்க நடந்துக்கிட்டா அந்த துணிச்சலுக்கு பரிசா என்னையே அவங்களுக்கு தர தயாராக இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட மறைக்க விரும்பல. என்ன? என் மனசில் இருக்கிறவங்கள வெளியேற்றித்தான் உங்க அக்காவை ஏற்றுக்க போறேன். என் ஆசை காதலை ஒரு சமூக கடமைக்காக அடகு வைக்க போறேன்னு கூட சொல்லலாம். அப்பா, தேவான எங்க உள்ள இருக்காளா? அவ அப்பவே போயிட்டாமா. என்னது? போயிட்டாளா? எங்க போனா? செத்து எமலோகம் போயிட்டான்னு நினைச்சு ஒரு நொடி பயந்துட்டியா? அப்பா, அப்படி போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். ஆனா அவ அதை விட மோசமான அவ புருஷன் வீட்டுக்கே திரும்பி போயிட்டா. அங்க ஏன் அனுப்புனீங்க? சொல்லிட்டு போயிருந்தா தடுத்திருக்கலாம். அவ எழுதி வச்சுட்டுல போயிருக்கா. அப்பா, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். என்னம்மா இப்பதான் வந்த, அதுக்குள்ள எங்க புறப்பட்ட? நான் அக்காவை பார்த்துட்டு வரேன். வேண்டாமா, நான் போய் பட்டது போதும். நீ வேற போய் அவமானப்பட வேண்டாம். விஷயம் நம்ம கையை விட்டு போயிடுச்சுமா. அது உங்க தப்பு கணக்கு. இனிமேதான் அது நம்ம கைக்கு வரப்போகுது. இள ரத்தம் புரியாம பேசுற. நான் பேசியே கேட்காதவங்க நீ பேசியா கேட்க போறாங்க? இந்த பாரு, ஒரு நல்லது கூட உன் காலடி அந்த வீட்டுல பட வேண்டாம். இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி அக்கா ஒன்னும் அதிர்ஷ்டம் கெட்டவே இல்லை. அவ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவ. அத நீங்களும் பார்க்கதான் போறீங்க. எப்படி? அதுக்கு உங்க சம்மதமும் ரொம்ப முக்கியம்பா. விஷயம் என்னன்னு சொல்லாம பீடிக்கு போட்டா எப்படி? விஷயத்தை சொல்லு. உங்க அக்காவை தைரியமா இருக்க சொல்லுங்க. அப்படி அவங்க நடந்துக்கிட்டா அந்த துணிச்சலுக்கு பரிசா என்னையே அவங்களுக்கு தர தயாரா இருக்கேன். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில நான் இப்படி துணிச்சலா முடிவெடுத்து சந்திரன் கிட்ட பேசிட்டேன். அவரும் இதுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. நான் பண்ணதுல தப்பில்லையே. கடல்ல தத்தளிக்கிறவன் ஒரு துரும்பு கிடைச்சாலே இதை பெருசுன்னு நினைப்பான். நீ ஒரு படகையவில் கொண்டு வந்திருக்கிற, இதை போய் நான் தப்புன்னு சொல்லுவேனா? ஆனா இதுக்கு தேவானை சம்மதிப்பாளா? சம்மதிக்க வைப்பேன். இந்த லெட்டர் படிச்சீங்கல்ல, என்ன எழுதியிருக்கா? என் சந்தோஷத்துக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. அவ இப்படி நடந்துக்கிட்டாதான் எனக்கு சந்தோஷம். புலிய முரத்தால அடிச்சு துரத்தின வீரமிக்க பெண்கள் வாழ்ந்த நாடு இதுன்னு படிச்சிருக்கிறேன். அப்படிப்பட்ட பெண்களை நான் பார்த்ததில்லை. என் பொண்ணு நீ, உன்னை நான் இப்ப அப்படித்தாமா பாக்குறேன். இது போதும்பா. நீங்க கொடுக்கிற இந்த நம்பிக்கை போதும். எல்லாம் தானா நடக்கும். நான் வரேன்பா. சின்னக்கா,
வாங்கக்கா, வீட்டுக்கு தானே போறீங்க, இருங்க போய் வண்டி கொண்டாறேன். இல்ல முருகா, நல்ல வேளை கடவுள் உன்னை என் கண்ணில் காட்டினாரு. எனக்கு ஒரு சின்ன உதவி செய்வியா? என்னக்கா சொல்லுங்க, செய்கிறேன். நான் உடனே தெய்வானியை பார்க்கணும். நான் வந்திருக்கேன்னு போய் சொல்றியா? சொல்கிறேன்க்கா, கட்டாயம் சொல்கிறேன். முதலாளியை கட்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். பெரியக்காவை போட்டு மிதின்னு மிதிச்சிட்டாருக்கா. பதிலுக்கு மிதிக்கத்தானே நான் வந்திருக்கேன். சரி, நீ போய் அக்காவை திரௌபதி அம்மன் கோயிலுக்கு வர சொல்லு. சரிக்கா, பார்த்து போங்க. முதலாளி வர நேரம் வந்துட்டு அது வேற வினையா இருப்பது. நீ இங்க இருக்கியா? இங்க எதுக்கு என்ன வர சொன்ன? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆமா, இப்படிதான் சொல்லாம கொள்ளாம விட்டு. என்ன? ஐயோ, என்னாச்சு தேவா? ஐயோ, ஏதாவது சுட்டுக்கிட்டியா? அந்த ஆள் அடிச்சானா? நீ இனிமே அங்க போகவே வேண்டாம். அது என்னோட தலையெழுத்து. நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? யாராவது பார்த்தாங்கன்னா அது உனக்கு நல்லதில்ல. முதல்ல புறப்படு. என்ன யாரு பார்த்தாலும் பரவாயில்ல. நான் உனக்கு ஒரு நல்ல வழி கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு தெரியும், என் மேல நீ பரிதாபப்பட்டு அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல வந்திருக்க. அதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். என்னோட கஷ்டம் என்னோடயே போட்டுண்டி. நீ புறப்படு. தேவா, நீ என் மேல உயிரே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். உனக்கு இப்படின்னா நான் எதுவும் செய்யக்கூடாதா? நானும் அப்பாவும் உன்னை அந்த மகாபாவி கிட்ட இருந்து காப்பாத்த போறோம். நல்லா கேட்டுக்கோ. எதை சொல்லி அந்த ஆள் உன்னை வெட்டி விட நினைக்கிறானோ அதையே நீ சொல்லி அந்த ஆளை வெட்டி விட்டுற. உன் மேல பழைய போட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அந்த ஆளோட ஆசைய ஊர் பஞ்சாயத்துல வச்சு தரமட்டமாக்கிடு. புரியல. ஆமா தேவா, உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை மனப்பூர்வமா ஏத்துக்க ஒருத்தர் தயாரா இருக்காரு. என்னடி வளர்ற? எனக்கு இன்னொரு கல்யாணமா? உனக்கும் அப்பாக்கும் புத்தி கித்தி ஏதாவது கெட்டு போச்சா? நான் சொல்றத கேளு. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற நர்சரி கார்டன்ல ஒர்க் பண்றாரே சந்திரன், அவர்தான். உங்க அக்கா மட்டும் இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வந்துட்டா அதுக்கு நான் கை கொடுக்கறேன்னு சொன்னாரு. இல்ல, அது சரிப்பட்டு வராது. இப்படிதான் வாழணுங்கிறது என்னுடைய விதி. அத நீயும் அப்பாவும் மாத்த போறீங்களா? இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாத தேவா. அப்பாவுக்கு இதுல மனப்பூர்வமான சம்மதம். இனிமே எல்லாம் உன் கையில தான் இருக்கு. அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது உன் மேல உள்ள அனுதாபத்தினால இல்ல, அது அவரோட கடமையா நினைக்கிறாரு. அப்படி செஞ்சாதான் உன் புருஷ மாதிரி ஆளுங்களுக்கு புத்தி வரும். அந்த ஆள் மாதிரி ராட்சசங்க இருக்கிற ஊர்ல தான் சந்திரன் மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. நீ மனசை போட்டு குழப்பிக்காம சரின்னு சொல்லு. உன் மேல அவங்க வீசின அம்ப நீ திருப்பி விடு. உனக்கு ஒரு புது வழியை தேடிக்கோ. ப்ளீஸ் தேவா, சரின்னு சொல்லு. மத்ததெல்லாம் சந்திரன் பார்த்து பாரு. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இருக்க. நீ இதுதான் ஆரம்பம்னு சொல்றியா? தப்பில்லையே, இதான் ஆரம்பம் நினைச்சுக்கோ. அவனுக்கும் அழிவு இருக்கும், உனக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஏன் இன்னும் தடுமாறுற? காலம் உனக்கு ஒரு பரீட்சை வச்சிருக்கு. அதை நல்லபடியா எழுதுன்னு தானே சொல்றேன். இந்த பரீட்சையில நீ தோத்தா கூட பெருமைதான். சரின்னு தான் சொல்ல. போய் நாளைக்கே பஞ்சாயத்தை கூட்ட சொல்லு. நானும் சந்திரனும் அங்க இருப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோட அமைதியா இரு. அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. வா.
எந்திரி. விளங்காத பையன் ஃப்ராடு கணக்காக எழுதி வச்சிருக்கான். என்னத்தா கணக்கு வழக்கெல்லாம் சரி பார்த்துட்டு இருக்கியா? என்னத்த பண்ண சொல்ற? கணக்கு புள்ள என்னென்னத்தையும் எழுதி வச்சிருக்கான். அடி மாட்டுக்கும் பொதி மாட்டுக்கும் தீவன கணக்கு ஒன்னா இருக்கு. குடிச்சு விளாசி விட்டல விளாசி. நீயா ஒரு மாதிரியா இருக்க? உனக்கு தீவன கணக்கு மேல கவலை, எனக்கு என் சீவன கணக்கு மேல கவலை. என்னையா இது? மலையே புரண்டு வந்தாலும் அசர மாட்டேன். நீயா இப்படி எல்லாம் பேசுற? என்னதான் ஆலமரமா இருந்தாலும் அடிவேர்ல தீ வச்சு விட்டா சாஞ்சிதானே தீரும். ஏயா இப்படி எல்லாம் பேசுற? ராசாத்தியை கட்டிக்க முடியலன்னு கஷ்டப்படுறியா? நான் கோடு போட்டா அவ ரோடு போடுறா தாயி. அதை நினைச்சாதான் கவலையா இருக்கு. ஐயா நீ புலியா? பூனை மாதிரி முணுமுணுக்கிற? முணுமுணுக்க வச்சு விட்டாளே தாயி. ஆனா நான் யாருங்கிறத காட்டாம விட மாட்டேன். ஒரு பொட்டச்சி அவளுக்கு அவ்வளவு திமிர் இருந்தா ஒரு ஆம்பளை எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏய்யா என்ன நடந்துச்சு விவரமா சொல்லு. அத்தா அக்கா என்ன? சமுத்திரத்தோட ஆழத்தை அளந்தாலும் அளக்கலாம், அமுக்கணாங்கிழங்கா இருக்க பொண்ணு மனசோட ஆழத்தை அளக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. என் புள்ள போட்ட அம்பே திரும்புதுன்னா பிறகு அவன் தான் என்ன அர்ஜுனே பார்க்குறேன். முருகா முருகா எங்கேயா போன நீ? முருகா ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு கையோட மாட்டேன், காலோட மாட்டேன். பிரியாத்திட்ட இடக்கு மடக்க மாட்டிக்கிட்டியானே? ஐயோ அதெல்லாம் இல்ல, இது ஒரு பயங்கரமான விவகாரம். என்ன? அந்த வேலையை கொஞ்சம் நிறுத்துறியா? கிட்ட வா. சே என்ன போல இது? சாமி சாமி ஒன்று இருக்குதா? இவங்களாம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? என்னையா அப்படி தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கேன்? போய் ஏதாச்சும் பண்ணு. என்ன பண்றது பிள்ளை? சின்ன காட்ட போய் சொல்லலாம், ஆனா அது போலீஸ் கிளீஸ் போச்சா நீ நல்லா நாட்டப்படுத்த விடுவா. முருகு முருகு விஷயத்த சொன்ன மாதிரி இருக்கணும், சொல்லாத மாதிரியும் இருக்கணும். அப்படி ஏதாச்சும் பண்ணு. பாவம் அந்த சந்திரன் எப்படியாவது தப்பிக்கணும். இப்போ நமக்கு அதான் முக்கியம். ஒன்றும் தோண மாட்டேங்குது பிள்ளை. எம்புட்ட சினிமாவை பார்த்துருக்கேன், ஏதாச்சும் ரோசனை பண்ணி பாருயா. ஒரு வழி இருக்குது, அதே சரி. ஐயோ பாத்தியா? ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹலோ யாரு? ஹலோ சின்னக்கா, நான் முருகன் பேசுறேன். சின்னக்கா சொல்லு முருகா, நான் தான். அக்கா உங்க சந்திரன் இருக்கு ஆபத்து, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கங்கக்கா.
இப்படி மொட்டையா சொன்ன எப்படி? கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவா சொல்லு. அக்கா இதுக்கு மேலே நான் விளையாடுறே சொல்ல முடியாதுக்கா. நான் முதலாளியால அக்கா புரிஞ்சுக்கோங்க அக்கா. நான் வைக்கிறேன். யாருமா போன்ல? முருகன்பா. சந்திரன் உயிருக்கு ஆபத்து, புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி போனை வச்சுட்டான். எங்க சந்திரன் இருக்காரா? சந்திரன் அரை மணி நேரம் ஆச்சுமா நர்ஸ்லேருந்து போய். எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? தெரியலம்மா எனக்கு. அப்போ சந்திரனை ராஜமாணிக்கத்தோட ஆட்கள் தான் கொண்டுட்டாங்களா? கொல்லாமே கொல்லிட்டாங்க டாக்டர் அம்மா. வேற யாரு? அவங்களா தான் இருக்கும். ஸோ கை கொடுக்கறதா சொன்ன சந்திரன் செத்துட்டதால ராசாத்தி இதுக்கு சம்மதிச்சிட்டாங்களா? அப்படியும் இருக்கலாம், இல்லை வேற ஒன்று காரணத்துக்காகவும் இருக்கலாம். வேற என்ன காரணம்? எனக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாதுங்க. ஆனால் சின்னக்கா மனசில் ஒரு நெருப்பு அணையாமல் இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். அது அந்த மதுராழியும் கழுவியும் நிச்சயமாக ஒரு நாள் எரிச்சிடும். டாக்டர், ராசாத்தின்ற பேஷண்ட்க்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சிவியராக இருக்கா? இல்லை, இப்போ தான். போங்க வரேன். ஓகே. அந்த வீட்டை விட்டுட்டு இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிறியா? அங்கேருந்து தப்பிச்சா போகிறேன் டாக்டர் அம்மா. ஆனால் கடன் பணத்தை கட்டுமே. அதை நான் பார்த்துக்கிறேன். டாக்டர் அம்மா, என்ன முருகனுக்கு இங்கே ஏதாச்சும் வேலை போட்டு தரீங்களா? பார்க்கலாம். பெரியக்கா, நீங்களா? குழந்தை பிறந்துச்சா சேடா? இல்லைக்கா, இப்போதான் வலி கண்டிருக்கு. வாங்க. அதா ஏய், எங்கிட்டு போறவ? எங்கிட்டெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல.